வணக்கம். வெல்கம் டு சென்குமார் கிரியேஷன்ஸ். இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி பக்கத்துலேயே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனே வரும் அப்புறம் நம்ம இதிலிருந்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லெசன் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறவங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னது, என்ன சொல்கிறோம் நம்ம? ஃப்யூச்சர்னால் எதிர்காலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம சென்டென்ஸாக பேசுகிறது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா ஃபார் த ஃப்யூச்சர். ஓகே, சிம்பிள் இஸ் வில் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். வில் வந்து நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், ஐ வில் அப்படின்னு எல்லாருமே வில் அப்படிங்கிற மீனிங் வந்து தெரியும். அது எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிலரி வேர்ப் மாதிரி. ஓகேயா? ப்ளஸ் வேர்ப் வந்து இப்போ ரைட், கம், ரன், ஈட், இது எல்லாமே நம்ம பேஸ் வெர்ப்னு சொல்கிறோம். ஸோ அதோடு அந்த வில்லோடு இது சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஓகே, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். நம்ம 3 டைப்பான சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம். பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போதும் சரி, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பார்த்துருக்குறோம். அஃபர்மேட்டிவ், அப்புறம் வந்து நெகட்டிவ், அப்புறம் வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் வந்து இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் பண்ணி கேட்குறது இல்லையா? இப்போ வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து எப்படி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட், ஓகேயா, ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப், அப்புறம் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன போடுறோமோ அது போட்டுட்டோன்னா சென்டென்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். 3 persons பார்த்துருக்குறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், we know I is the first person singular. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் we வரும். செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலேயுமே யூ தான் வரும் நம்மளுக்கு. தேர்ட் பர்சனில் வந்து சிங்குலர் he, she, it, அப்புறம் ப்ளூரல் வந்து தே வரும் இல்லையா? இப்போ அந்த இதுக்கு எல்லாமே நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதில் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வில் தான் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது பாருங்கள். ஐ வில் கோ டு மலேசியா. ஓகே, இது ஒரு சென்டென்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ வில் கோ டு மலேசியானா நான் மலேசியாவிற்கு போவேன் அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. இங்கே பாருங்கள், மேலே ஃபார்முலா கொடுத்துருக்குறோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப். இங்கே சப்ஜெக்ட்னது ஐ வந்திருக்குதா, அதுக்கு அடுத்தது வில் வந்துடுச்சு, கோ போகிறது, அதுக்கு வேர்பு, அதுதான் வேர்பு, பேஸ் வேர்பு. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து மலேசியாவுக்கு போகிறோம் நம்ம இல்லையா? அதை வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் சொல்லிக்கிறோம் நம்ம. ஸோ ஐ வில் கோ டு மலேசியா. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் போட்டுட்டு பேஸ் வேர்ப் போடுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் வேர்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் என்ன சேர்க்குறீங்க, ஐ வில் கோ டு சென்னை, I will go to Delhi, I will go to any country name, anything you can write. Okay, அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் மலேசியா போவேன், நான் மலேசியா போக மாட்டேன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கிறோம். அந்த வில் கூட நம்ம வேர்ப் சேர்த்துருந்தோம் இல்லையா? அது கூட நாட் தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. NOT நாட் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டாக நெகட்டிவாக மாறிடுது. இந்த வில் நாட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா won't, WON அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு T போட்டால் won't அப்படின்னு ஆயிரும். அப்புறம் பாருங்கள், ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே தான் சேம் தான் போட்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாமே இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஐ வில், ஓகேயா, கோ டு மலேசியா, சப்ஜெக்ட் வில் இருக்குது, கோ இருக்குது, மலேசியா இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட், ஓகேயா, அப்புறம் வந்து வேர்பு போடுறோம், ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் நாட் கோ டு தாய்லாண்ட். இப்போ நாட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஐ வில் கோ டு தாய்லாண்ட் அப்படின்னாலும் சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, நான் மலேசியா போவேன். அந்த வில்லுக்கு அடுத்து சின்ன வார்த்தை ஒரு நாட் போட்டிங்கன்னா அது நெகட்டிவாக மாறிடும். ஐ வில் நாட் கோ டு தாய்லாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், தாய்லாண்டுக்கு நான் போக மாட்டேன். அவ்வளோதான், நெகட்டிவ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் நம்ம. அப்புறம் கொஸ்டின் ஃபார்ம், இது கொஸ்டின் ஃபார்மாக நம்ம எப்படி கேட்குறது, இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். அதே இதை வில் தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுருந்தோம். எப்போவுமே வேர்பு வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம கொஸ்டின் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு சப்ஜெக்ட் செகண்ட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கொஸ்டின் ஃபார்ம் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப்
அப்புறம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன போடுறோம் எக்ஸ்டென்ஷன் அதை சேர்த்துக்கிடணும். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்கள். வில் யூ கோ டு தாய்லாந்து. ஓகே, நீ தாய்லாந்து நாட்டிற்கு போவாயா போகின்றாயா அப்படின்னு நம்ம கேட்குறது, எதிர்காலமாக கேட்கக்கூடிய கேள்வியை வந்து வில் யூ கோ டு தாய்லாந்து அப்படின்னு கேட்குறோம். நம்ம இதில் வில் வந்து வில் தான், அந்த ஃபியூச்சர் டென்ஸ்குள்ளது போட்டுட்டோம். யூ வந்து சப்ஜெக்ட், ஓகே, கோ வந்து வேர்ப், தாய்லாந்து வந்து ஆப்ஜெக்ட். அது இப்போ வந்து புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் நெகட்டிவ், அப்புறம் வந்து இன்டராகேட்டிவ் ஃபார்ம். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஃபார் ஆக்ஷன்ஸ் டிசைடட் அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீச். இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு டிசைட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஐ ஹாவ் அ டூத் ஏக், ஐ வில் டேக் எ மெடிசின். இங்கே ஐ ஹாவ் அ டூத் ஏக் அப்படின்னு இருக்கிறது எனக்கு பல்வலி இருக்கின்றது, பல் வலி இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது என்ன சென்டென்ஸ் போட்டிருக்கிறோம்? ஐ வில் டேக் எ மெடிசின். இப்போ இந்த ஐ வில் டேக் எ மெடிசின் பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எல் போட்டு டபுள் எல் போட்டால் வில்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐ வந்து சப்ஜெக்ட், வில் வீணோ, அதுக்கடுத்து டேக் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்துருக்குது, அப்புறம் மெடிசின் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த சென்டென்ஸ் கரெக்டாக வருது, புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? இப்போ ஐ ஹாவ் அ டூத் ஏக், ஐ வில் டேக் எ மெடிசின். இந்த மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சடனாக டிசைட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் அன்பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன், அன்பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது சர்டைனிட்டியாக சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் ப்ரிடிக்டட் அப்படிம்பாங்க. ப்ரிடிக்ஷன்னா என்ன சொல்கிறது? ஒரு பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி கொஞ்சம் தீர்மானமாக இப்போ நம்ம பண்ணக்கூடியது இல்லையா, தீர்மானம் பண்ணக்கூடியது அல்லது இந்த உத்தேசமாக சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம அன்பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன். வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள், திட்டமற்ற நடக்கக்கூடிய செயல்கள், திட்டமற்ற, ஓகேயா, அந்த செயல்களுக்கு என்ன சொல்கிறோன்னா அன்பிளான்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வின்டர் வில் கம் சூன். winter will come soon, winter will come definitely, right? So அது soon அப்படின்னா it is not mentioning any specific time. எந்த விதமான பர்டிகுலர் டைமோ டேட்டோ மந்த்தோ கொடுக்காம நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். இட் இஸ் அன் அன்பிளான்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஃபியூச்சர் ஆக்ஷன். வின்டர் வில் கம் சூன், இதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபார் ஆஃபரிங், ஆஸ்கிங் ஃபார் அ ரெக்வஸ்ட், ப்ராமிசிங், ஆர்டரிங், த்ரெட்டனிங். ஓகே, இப்போ வந்து ஆஃபரிங் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆஃபர் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் கேட்குறோமா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆஸ்கிங் ஃபார் எ ரெக்வஸ்ட்டு, ப்ராமிசிங், யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆர்டர் கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு ஆர்டர், நம்ம ஒரு கட்டளை இடுறோம். நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது நம்ம ஜூனியராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம் இல்லையா, நான் வர்றதுங்களும் இந்த வேலையை முடிச்சு வைங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆர்டர்னு சொல்கிறோம். த்ரெட்டனிங், பயம், அந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I am afraid we will get wet, we will get wet. அந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வீனா சப்ஜெக்ட், வில்னா அந்த வில் போட்டுட்டோம், கெட் வந்து பேசிக் வேர்ப், வெட் மறுபடியும் போட்டுக்கிறோம் நம்ம ஆப்ஜெக்ட் மாதிரி. புரிஞ்சிச்சு அந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸு. ஐ ஆம் அஃப்ரைட், ஐ ஆம் அஃப்ரைட்னா நானும் கொஞ்சம் பயப்படுறேன், எங்கே நனைஞ்சிருவோமோன்னு பயப்படுறேன் நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மழை பெய்யுது, போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஓரமாக நிற்கிறோம், அப்போ என்ன சொல்கிறோம்? ஐயோ ரொம்ப நனைஞ்சிருவோமோன்னு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ். அதை தான் என்ன சொல்கிறோம்? ஐ ஆம் அஃப்ரைட் we will get wet. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், அன்ப்ரிவென்டபிள் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். இப்போ வந்து சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியாது. அன்ப்ரிவென்டபிள், we can't stop any actions. Such actions we can use as future simple future tense. Okay, for an example இங்கே பாருங்கள். Summer will come soon. Summer will come soon, right? Can anyone stop the summer? கோடைக்காலம் வருவதை யாரால் நிறுத்த முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் அன்ப்ரிவென்டபிள் ஆக்ஷன். நோ ஒன் கேன் ஸ்டாப் திஸ் ஆக்ஷன், நோ ஒன் கேன் ஸ்டாப் திஸ் ஈவெண்ட். இதை வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். சம்மர் போட்டுட்டோம், அது வந்து வேர்ப். இட் ஹீ ஷி இட் தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும் சம்மர்ங்கிறது. ஓகே, இட் அப்படின்னு. ஸோ இட் போட்டுட்டோம் சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப் வில் போட்டுட்டோம் ஆக்சிலரி வேர்ப், அடுத்து வந்து கம் பேசிக் வேர்ப். ஓகே, கம் போட்டு சூன் அப்படின்னு போட்டோம், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோமா இப்போ. ஸோ சம்மர் வில் கம் சூன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா? அடுத்தது வித் கண்டிஷனல் டைம் அண்ட் பர்பஸ் கிளாஸஸ். ஓகேயா? ஸோ வந்து கண்டிஷனல் மீன்ஸ் வாட் வி கேன் சே, சில விஷயங்கள் திட்டவட்டமாக நடக்கக்கூடியது,
டைம் மென்ஷன் பண்ணக்கூடியது, பர்பஸாக சொல்கிறது, கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், when I arrive at home I will call you. இதுக்கு என்ன அர்த்தம்? when I arrive at home, that means நான் வீட்டிற்கு வந்த பொழுது வீட்டிற்கு வரும் பொழுது நான் உனக்கு கூப்பிடுறேன், உன்னே கால் பண்ணுறேன், உனக்கு கால் பண்ணுறேன், உன்னே கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். புரியுதா? ஐ வில் கால் யூ அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் வந்துருச்சா? ஐ சப்ஜெக்ட், வில் ஃபியூச்சர் டென்ஸுக்கு போடுறது, கால் இந்த பேசிக் வேர்ப், அடுத்தது யூ. ஓகே, ஸோ when I arrive at home I will call you. ஓகே, இதுதான் கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் தாட்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ், அசம்ஷன்ஸ், ஷூர்னஸ், ஃபேர் அபவுட், ஃபியூச்சர், இது எல்லாத்துக்குமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ப்ராமிஸ் ஐ won't tell this anyone. ஓகேயா, ஐ ப்ராமிஸ், நான் வந்து உன் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். தமிழில் சொல்கிறோம்ல, நான் யார்ட்டையும் சத்தியமாக இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் ஐ ப்ராமிஸ் போட்டுட்டு அங்கே won't போட்டிருக்கோம். ஏன்னா would not அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம will not அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஃபார்மு won't அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ won't tell பேசிக் வெர்ப் வந்துருச்சா, திஸ் எனி ஒன். ஓகே, அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் நீங்கள் வந்து. இப்போ வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் சில வேர்ப்ஸ்லாம் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சேம் நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் வேர்ப், ஐ வில் கோ டு தாய்லாண்ட். அதே மாதிரி ஐ வில் நாட் கோ டு தாய்லாண்ட், வில் யூ கோ டு தாய்லாண்ட், கொஸ்டின் ஃபார்ம். ஓகேயா, அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூசேஜ் இருக்குது பாருங்கள். யூசேஜ் இந்த சைடு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். யூசேஜ் இஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ் டெசிட்டட், எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், அன்பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ், ஆஃபரிங், அந்த இது பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அது ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றுக்கும், ஐ ஹாவ் அ toothache, ஐ வில் டேக் சம் மெடிசின், வின்டர் வில் கம் சூன், ஐம் அஃப்ரைட், we will get wet, summer will come soon. ஸோ எல்லா சென்டென்ஸையும் இங்கே நம்ம சிம்பிளாக டேபிள் மாதிரி கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஒரு 1 or 2 times 3 times இந்த இதை பார்த்து வீடியோ பார்த்து அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ப்ராக்டிஸ் இட்டுன்னு. அடிக்கடி இதை 2-3 வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு டேபிள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம் நம்ம. யூசேஜ் வந்து ஒரு வேர்டுக்கு வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறது. அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ்னா சொல்லியிருக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஆப்போசிட், இன்டராகேட்டிவ்னா கொஸ்டின் பேட்டர்ன். ஐ வில் கோ டு தாய்லாண்ட், ஐ வில் நாட் கோ டு தாய்லாண்ட், வில் யூ கோ டு தாய்லாண்ட். ஓகே, அதுதான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் யூசேஜ் சேம் தான் அங்கேயும் கொடுத்துருக்குறோம். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டைம் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வந்து இந்த லாஸ்ட் காலம் பாருங்கள். டுமாரோ, சூன், லேட்டர், வீக், 2 weeks, month, next year, later, the day after tomorrow. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதில் வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, இன்றைக்கி லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள் எல்லோரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு நல்ல லெசன்ஸோடு நம்ம சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Those who noted, subscribe the channel. Please subscribe the channel and give your likes and share my channel and give your positive comments. Okay, we will meet soon. Bye, take care.